இடைவிடாத வேட்டுச் சத்தம், உடைத்து நொறுக்கப்பட்ட மலைக்குன்றுகள், சாலைகளை சிதிலமடைய செய்த லாரிகளின் ஓயாத ஓட்டம், கல்குவாரி கழிவுகளால் பவுடர் படர்ந்து காணப்படும் தாவர இலைகள். இது காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஒழுப்பாக்கம் மற்றும் பாக்கம் கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களின் தற்போதைய அடையாளம். பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை செழிப்பான விவசாய பூமியான ஒழுப்பாக்கம் மற்றும் பாக்கம் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், 5க்கும் மேற்பட்ட சிறு சிறு மலை குன்றுகள் இருந்தன. அவையெல்லாம் இப்போது வறண்ட பூமியாகவும் அதள பாதாளங்களாகவும் உருமாறி போயுள்ளன. அங்குள்ள பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு கற்கள் லாரி லாரியாக அள்ளிச் செல்லப்படுகின்றன. இதனால் நிலத்தடி நீர் வற்றி விளைநிலங்கள் பாலைவனமாக மாறிப்போயுள்ளன. VLS, SSK, DJ, ஓம் சக்தி உள்ளிட்ட 5 கல்குவாரிகள் இங்கு செயல்படுவதாகவும், இதனால் கல்குவாரியில் இருந்து வெளியேறும் மண் துகள்கள் இலைகளின் மீது படிவதால் தங்களால் பயிர் விளைவிக்க முடியவில்லை என்றும், பொதுமக்கள் ஆஸ்துமா போன்ற நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மருத்துவர் சசிகலா. ஏரி டீப்பா இருந்த காலத்துல நெல்ல 3 போகம் பயிர் வச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு போகம் கூட எங்களால பயிர் வைக்க முடியல மழை காலத்திலேயே. அதனால இந்த குவாரிங்களால எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என்னோட ஊர் ஜனங்க இந்த தூசினாலையும் இந்த கெட்டுப்போன தண்ணினாலையும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் டயபெட்டிஸ், எல்லாருக்கும் ஆஸ்துமா, லங் டிசீஸ், லங் இன்ஃபெக்ஷனு, இது மாதிரி ஆளுங்களை தான் வச்சு நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன். கல்குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் வற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குநர் ரவீந்திரன், தான் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் பயிர் விதைத்து அதனை பாதுகாக்க வழியின்றி தவித்து வருகின்றார். நிலத்தடி நீர் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த கிரவுண்ட் வாட்டர் இவங்க விவசாயமே பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. அதே நேரத்தில் தண்ணீர் மாசுபட்டு போய் அதாவது பயிருக்கு அதாவது தண்ணி பாய்ச்சினா கூட நமக்கு நியூட்ரியன்ட் அப்டேக் இல்லாமல் போகுது. அதே மாதிரி இளம் மேலே எல்லாம் அந்த டஸ்ட்டு இப்போ படுறதுனால ரோடு மேலே லாரி போகும்போது 2000 லாரிக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அந்த 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 க்ரீனிஷே இல்லாமல் எல்லாம் காய்ந்து போன ஒரு அப்பியரன்ஸ் ஏற்பட்டு போய் எல்லாம் விவசாயமே விட்டுட்டு ஓடக்கூடிய நிலைமையில இருக்குது. அதே மாதிரி தினமும் 300 லாரிகள் கற்கள் ஏற்றி செல்வதால் அங்குள்ள சாலைகள் சிதிலமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, அங்குள்ள ஏரியின் நீர்வழிப்பாதையை முழுமையாக ஆக்கிரமித்துள்ள கல்குவாரிகள் ஏரிக்கரையையும் சேதப்படுத்தியுள்ளது. நள்ளிரவு நேரத்தில் வெடிவைக்கப்படுவதால் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட கல்குவாரிகள் மீது பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என்றும், அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடந்த 10 ஆண்டுகளில் 2 கிராமங்களின் விவசாயமும் படிப்படியாக அழிந்து பாலைவன சூழலுக்கு வந்திருப்பதாக வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டு அப்பகுதி மக்களின் நீர் ஆதாரத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சத்யசீலன் மற்றும் வேல்ராஜ்.